தற்பொழுது தொலைபேசி வாயிலாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். செந்தில் பாலாஜி, நடப்புகளை தொடர்ந்து உன்னிப்பாக கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய தரப்பு பதில் என்ன? சார் வணக்கம் சார். இதையும் புரட்சி தலைவி அம்மாவுடைய 32 ஆண்டுகளுக்கு மேலாக அம்மாவரோடு உடன் இருந்து அவருடைய அனைத்து நிகழ்வுகளிலும் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவர்களுக்காக தியாகம் செய்து மருத்துவமனை உட்பட அனைத்து நிகழ்வுகளையும் உடனிருந்து இதயம் அம்மா அவர்களை கவனித்துக் கொண்டவர் சின்னம்மா அவர்கள். 1.5 கோடி தொண்டர்களுடைய ஒட்டுமொத்த விருப்பமும் நிர்வாகிகளுடைய ஒட்டுமொத்த விருப்பமும் சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக ஆட்சியிலும் கட்சியிலும் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்பது எங்கள் அனைவருடைய எண்ணம், விருப்பம். அந்த வேண்டுதலை சின்னம்மாவிடத்திலே நேரடியாக சொல்லி இருக்கின்றோம். நிச்சயம் மிக விரைவாக கட்சியினுடைய பொதுச் செயலாளராக சின்னம்மா அவர்கள் வர வேண்டும் என்பது எங்களுடைய அனைவருடைய ஆசை, எண்ணம், வேண்டுதல். 1.5 கோடி தொண்டருடைய எண்ணமும் வேண்டுதலும் அதேதான்.